இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, மனோ தத்துவ இயலில், உளவியலில் இந்த ஒரு விஷயம் மிகவும் கவனிக்கப்படும். கவன குவியல் சொல்லுவாங்க. நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நாம் எதன் மேல் குவித்து வைத்திருக்கிறோமோ அதை தவிர்த்து நம்ம எங்கேயும் போக மாட்டோம். திரும்ப சொல்றேன் பாருங்க. உளவியலில், மனோ தத்துவவியலில் ஒரு வார்த்தை, ஒரு வரி உண்டு. நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை, இல்லையா, நம்முடைய கவனத்தை எதன் மேல் குவிய வச்சிருக்கிறோமோ, எதன் மேல் கொண்டு போய் கொட்டி வச்சிருக்கிறோமோ அதை தவிர்த்து நம்மளால வெளியே எங்கும் செல்ல முடியாது. இது உளவியலார் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். இந்த வரிதான் இன்றைய தியானத்திற்கு அடிப்படை கரு. உன்னுடைய கவனத்தை நீ எதன் மேல பதிய வச்சிருக்கிற? மத்தேயுல இயேசு சொல்றாரு பாருங்க, பார்ப்போம். மேல் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய கவன குவியலை ஆண்டவருக்கு உரிய விஷயங்களிலேயே கவனம் செலுத்துங்கள். மேல் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் கடவுளை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவனம் இருக்கணும். பவுல் சொல்லுவார், நான் பரிசேயன், பெஞ்சமின் குலத்தவன், கமாலியேல் பாத அடியில் அமர்ந்து நன்கு கற்ற அறிவாளி. ஆனால் என்னுடைய கவனம் முழுவதும் இவைகளில் கிடையாது. இவையெல்லாம் எனக்கு பெருமை சேர்த்தாலும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய அறிவை பொறுத்தவரையிலே, என் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையிலே இவை அனைத்தும் குப்பை என தள்ளிவிடுவார் தூய பவுல். அப்போ தான் எதன் மேல் கவனம் செலுத்துறார் பாருங்க. தன் கவன குவியலை அவர் எங்க வைக்கிறார் பாருங்க. அன்னை தெரசா, ஏழை எளிய ஆதரவற்றோர் நல்லா இருக்கணும், அவர் எங்க கவனம் செலுத்துறாரு பாருங்க. நெல்சன் மண்டேலா, அடிமையாய் கிடந்த மக்கள் மேல வரணும், அவங்களுக்காக நான் சாக தயார். கருப்பின மக்கள் மேல வரணும், அவங்க அடிமையா சாகுறாங்க, அவருடைய கவனம் எங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு பேர் சொல்லிட்டே போலாம். ஆக நம்முடைய கவனங்கள் கடவுளை சார்ந்தவற்றிலே, கடவுளை சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய கவன குவியல் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? அதற்கான செயல்பாடு நம்ம இடத்துல இருக்கோம். நற்செய்தியை பாருங்க. உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பொக்கிஷத்தை விண்ணுலகிலே சேர்த்து வையுங்கள். உங்களுடைய செல்வத்தை விண்ணுலகில சேர்த்து வையுங்கள். விண்ணுலகு சார்ந்த விஷயங்களை சேர்த்து வையுங்கள். அப்படி சேர்த்து வைத்தால் அது அழியாது. அதை பார்க்கின்ற ஆண்டவர் நமக்கு தக்க சன்மானம் கொடுப்பார். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பார்ப்போம். வான் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள், அவ்வாறு நீங்கள் நாடினால் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மற்றெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதாவது சகோதரர்களே, நம்ம நினைக்கிறோம், நம்ம மத்தேயு 6:33 சாதாரண நினைச்சக்கூடாது. அந்த வரையை நம்ம மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு முறை இது ஒரு ஒரு சும்மா நடந்த ஒரு விஷயம். ஆனால் இது எவ்வளோ எனக்கு ஒரு பாடம் வச்சிங்களேன். நான் பூசைக்கு போயிருந்தேங்க. பூசைக்கு போயிருக்கும்போது என்னுடைய பைக் சாவி, என்னுடைய ஃபோன், மொபைல் ஃபோன்லாம் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் அமர்ந்து நான் திருப்பள்ளியில் பங்கெடுப்பேன். நன்மை கொடுக்குற டைம் வந்துச்சு. நன்மை வாங்க நான் போயிட்டுருக்கிறேன். கியூ நிற்குதுன்னு நான் போயிட்டுருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க, என் மொபைல் ஃபோனும் என்னோட பைக்கோட சாவியும் அங்கே வச்சுட்டு வந்துருக்கிறேன்.
என்னுடைய சிந்தனை எங்கே இருக்கணும்? உயிருள்ள ஆண்டவரை நான் வாங்க போகிறேன், சிந்தனை எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் இல்லை, உண்மையிலே இல்லை எனக்கு. ஐயோ, யார் ஃபோனு நம்ம ஃபோனை எடுத்து போயிடுவாங்களோ, ஐயோ பைக்ஸாக வச்சுட்டு வந்தோமே, மிஸ் ஆகிடுமோ, நன்மை வாங்கி திரும்புங்கிறவரை சகோதரர் உண்மை நான் சாட்சியமாக சொல்கிறேன். நான் என்னை முழுவதும் என் மொபைல் ஃபோன்லேயும் என்னுடைய சாவியில் தான் இருந்துச்சு. உண்மை. நான் அது நான் இது நான் மறுக்க விரும்பலை. இந்த வரையை பாருங்க பார்ப்போம். உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ, உங்களுடைய பொருள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதோ, உங்களுடைய கவன குவியல் எங்கே இருக்குதோ, உங்கள் மனமும் அங்கே தான் இருக்கும். உண்மையா இல்லையா? இந்த சொல்ல நான் தயங்கலை, ஏன்னா உண்மையை சொல்கிறேன். நன்மை வாங்க போயிட்டுருக்கேன் சகோதரர்களே. எனக்கு அந்த உயிருள்ள ஆண்டவருடைய திருவுள்ளல் எனக்கு சிந்தனையே இல்லை. என் ஃபோனை யாரை எடுத்து போயிடுவாங்களோ, பைக் சாதிச்சுட்டு வந்தோம் என்று என் சிந்தனை மொத்தமாக அங்கே தான் இருக்குது. இந்த வாசகம் பாருங்க பார்ப்போம். உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்களுடைய எண்ணமும் இருக்கு. ஆக இன்றைக்கு நாம் ஒரு பிரத்திக்கிற முடிவு எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை, சொல், செயல், கவனம், என்னுடைய எண்ணம் அனைத்தும் உண்மை சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு ஆண்டவரே, அந்த ஒரு பிரதிஜை எடுப்போம். உம்முடைய விஷயங்கள் எது? உண்மை சார்ந்த விஷயங்கள் எது? விண்ணுலக சார்ந்த விஷயங்கள் எது? அந்த விஷயங்களிலே எங்களுடைய கவன குவியை நாங்கள் குவித்து வைக்க எங்களுக்கு அருள் தாழ் ஆண்டு வேண்டிக்கும். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்குரியதை தேடுவோம், மற்ற அனைத்தையும் ஆண்டு நம்மளுக்கு கொடுப்பார்.